ஒரு பள்ளி மாணவன் இருந்தான். நல்ல சுட்டி, கொஞ்சம் முரடு. அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகணும்னு ஆசை. ஆனா ஸ்கூல்ல அவனை யாருக்குமே பிடிக்காது. பட்டுன்னு கை நீட்டிடுவான். சொல்றது கேட்டு நடக்க மாட்டான். தனக்கு எல்லாமே தெரியும்னு இருப்பான். ஆனா வாத்தியார்களை கவர்றதுல கெட்டிக்காரன். அவன் நினைச்ச மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆயிட்டான். இவன் சொல்றதான் யாருமே கேட்க மாட்டாங்களே, அதனால இவனை யாருமே லீடரா ஏத்துக்கல. இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடக்கிறத சொல்லி அழுதான். அப்பாவோ சரி இதுக்கெல்லாம் அழலாமாடான்னு சொன்னாரு. உனக்கு ஒண்ணு சொல்றேன், மனசுல வச்சு நடந்துக்கோ, எல்லாம் சரியா போயிரும். எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்தி இருக்க எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும். நாம மத்தவங்க நலனை மதிச்சு அவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுத்து நம்மள தலைவரா ஏத்துப்பாங்க. மத்தவங்க நம்மள மதிச்சாதான் நாம தலைவர், இல்லாட்டி நாம ஒண்ணுமே இல்லை என்று சொன்னாரு. அடுத்த நாள்ல இருந்து எல்லார்கிட்டையும் அன்பா அவங்களை புரிஞ்சு மதிச்சு நடந்தான். இப்ப எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்கிறாங்க. எல்லோர் மீதும் அன்பு செலுத்துங்கள், உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும்.